ஹலோ மக்களே, வெல்கம் டு மீனூஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான மாங்காய் ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை 1 இனுக்கு, 2 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, 1 பச்சை மிளகா, 2 வரமிளகா, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, கொத்தமல்லி தேவையான அளவு, மாங்காய் 2, மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, உப்பு 1 ஸ்பூன். குக்கரில் 2 மாங்காய் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வரமிளகாய் 2, இதெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் வேணால் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நான் இங்கே இடிகளில் அரைச்சிருக்கேன். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரசத்தில் போடும் போது அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 2 சின்ன வெங்காயம், 10 பூண்டு போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்த மாங்காவை எடுத்து தோல் எடுத்துருங்க. அந்த தண்ணியை வேக வச்ச தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு கடைசியில் யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றவே வேண்டாம். இப்போ அந்த மாங்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த தண்ணியை இந்த மாங்காயில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். காயில் சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு பொரியணும். அப்புறம் 1 பச்சை மிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க. 1 இனுக்கு கருவேப்பிலையும் பொரியட்டும். அப்புறம் நீங்கள் இடித்து வச்ச பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, அப்போ நீங்கள் இடித்து வச்ச சீரகம், மிளகு, வரமிளகாய் அந்த பொடியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அப்புறம் நீங்கள் இந்த எடுத்து வச்ச மாங்காயோட அந்த தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு ரசம் அப்படியே நுர கட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான மாங்காய் ரசம் ரெடி. மக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.